குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நான் கோச் ரவிசுந்தரம் பேசுறேன். நான் இது அகைன் வந்துட்டு இந்த லர்னிங் கம்யூனிட்டியில நம்ம 23வது தடவையா நம்ம வந்துட்டு மீட் பண்றோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 22 ஹவர்ஸ் வந்துட்டு லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு. சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு இந்த ரூம்ல இந்த கம்யூனிட்டியில ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த வந்துட்டு அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில நீங்க எல்லாரோட வாழ்க்கையிலுமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது மட்டும் அப்படின்னு நினைக்க வேணாம். ஜென்ரலாவே எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நமக்கு அந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம எப்படி சொல்றதுங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது வண்டி வந்துட்டு அப்படின்னா போயிட்டே இருக்கும். ஆனா அன்சர்டனான விஷயம் லைஃப்ல என்ன அப்படின்னா சேலஞ்சஸ் வந்துட்டு அப்படின்னா வரும். எல்லா வகையான சேலஞ்சஸும் வரும். அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டூல் எது அப்படின்னா லர்னிங், கத்துக்கிறது, எஜுகேஷன். அதாவது நம்மளோட பிரச்சனைகள் வந்துட்டு எதனால நமக்கு அந்த பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியில வரத்துக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸாக்டா தெரிஞ்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த சேலஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு அகைன் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும். இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும். வாழ்க்கை வந்துட்டு எப்பயுமே ஒரே மாதிரி மேல போயிட்டே இருக்காது. ஒரு மாதிரி ஜிக்ஸாக்கா போகும். சில சமயம் இந்த ஜிக்ஸாக் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிவர்ஸ்ல போகும். சில சமயம் பிளாட்டாவும் போகும். ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்றேன் நானு. அதுக்கப்புறம் மத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லைஃபோட அவங்களோட அனுபவங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். சாதாரணமா இருக்கக்கூடிய பீப்புள், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பீப்புள், ஒண்ணுமே இல்லாம இருந்த பீப்புள், அவங்களுக்கு எல்லாமே கிடைச்ச பீப்புள், ஒண்ணுமே இல்லாம இருந்து கிடைச்ச பீப்புள், இவங்களை எல்லாமே நான் பார்க்கும்போது இந்த உலகம் வந்து இந்த எஜுகேஷன் அந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலா தான் எல்லாருக்கும் முன்னாடியும் இருக்கு. உலகத்துல ரெண்டு வகையான பீப்புள் இருக்காங்க. லர்னிங் எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய பீப்புள் இருக்காங்க. என்ன நடந்தாலும் லர்னிங்கும் எஜுகேஷனும் இல்லாத இருக்கக்கூடிய பீப்புள் இருக்காங்க. நான் சொல்றது வந்து நம்மளோட நார்மலான எஜுகேஷனல் சிஸ்டம் பத்தி நான் அதை பத்தி பேசல. வாழ்க்கையில நம்ம மீட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள், சேலஞ்சஸ், அப்டக்கிள்ஸ், இதை ஓவர் கம் பண்ணக்கூடிய லர்னிங் நமக்கு அன்பார்ச்சுனேட்லி நமக்கு வந்து இதை வந்து எக்ஸாக்டா வந்து யாரும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு என்ன அப்படின்னா மேலோட்டமா வந்து இது பண்ணணுங்கிறது தெரியுது. ஆனா நம்ம வந்துட்டு பண்ணாம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இருக்கிறோம். எப்பயுமே சேலஞ்சஸ்ல வந்து நமக்கு அந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு நமக்கு கொடுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் முடியும் அந்த இடத்துல அந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். என்னோட வாழ்க்கையில வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 19 வயசுல இருந்து 36 வருஷம், 36 வயசு வரைக்கும் அப்ராக்சிமேட்டா நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 வருஷம் தொடர்ச்சியா வந்துட்டு ஸ்ட்ரகிள். அதாவது இந்த ஜிக்ஸாக் லைஃப்ல வந்துட்டு மேல போறதுக்கு சொல்றேன்ல, அதே மாதிரி கீழே போய் ஒரு இடத்துல போய் ஹிட் ஆகி வேற வழியே இல்லாம பிழைக்கிறதுக்கு வந்துட்டு வேற வழி இல்லாம நான் வந்து கத்துக்கிறதுக்கு வந்துட்டு ஆரம்பிச்சேன். நான் எக்ஸாக்டா நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணதுனால எனக்கு சுச்சுவேஷன் வந்துட்டு ஒர்ஸ்ட் ஆனது, இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு புரிய ஆரம்பிச்சு அந்த லேர்னிங் வந்துட்டு பார்க்கும்போது நான் இப்போ அந்த ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் கழிச்சு நான் திரும்பி ரிவர்ஸ்ல நான் பார்க்கும்போது என்னோட லைஃப்ல வந்துட்டு அப்டக்கிள்ஸும் இருந்தது, ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்தது. ஆனா என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா டெவலப் ஆனதுக்கு காரணம் வந்துட்டு முக்கியமான காரணம் வந்துட்டு லர்னிங். லர்னிங் இல்லாதப்ப என்னோட வாழ்க்கையில நான் எப்படி இருந்தேன், எல்லாமே எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அத்துப்படி. ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலயும் ஒர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்தேன். ஒன்ஸ் அதை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொன்னா அப்ளை பண்ண அந்த டைம்ல இருந்து நமக்கு லைஃப்ல வந்து மேல வந்துட்டு என்ன அப்படின்னா வரக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு கிடைச்சது. இது எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நடந்திருக்கும். அது மாதிரி உங்களோட லைஃப்ல ஒரு ஒர்ஸ்ட் பார்ட் பாட்டம் வந்து போய் நீங்க ஹிட் பண்ணி அந்த இடத்துல இருந்து நீங்க உங்களுக்கு எப்படி நீங்க அந்த அந்த பிரச்சனையில இருந்து நீங்க ஓவர் கம் பண்ணீங்க அப்படிங்கறத வந்து நீங்க யாராவது ஒருத்தர் வந்து நீங்க உங்களோட அனுபவத்தை நீங்க ஷேர் பண்ணும்போது அந்த அனுபவத்தை நம்ம டீகோட் பண்ணி நம்ம உள்ள நம்ம போகும்போது நம்ம எல்லாருமே இன்னும் ஃபர்தரா லேர்ன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு அப்படின்னா கிடைக்கும். சரியா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? யார் வந்துட்டு உங்களோட கஷ்டத்துல இருந்து நஷ்டத்துல இருந்து மீண்டு வந்து ஒரு லாபகரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு என்ட்ரு ஆயிருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் உங்க அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய பீப்புள் அத்தனை பேருக்குமே. ஸ்டார்ட்.
யார் வரீங்க? கையை வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு மேல வாங்க. ஸ்ரீதரன் வந்திருக்காரு. ஓகே, சார் சொல்லுங்க ஸ்ரீதரன். வணக்கம் சார். வணக்கம் சார். எங்கிருந்து நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க? சார் நான் பொள்ளாச்சில இருந்து இப்ப பேசுறேங்க சார். என் சொந்த ஊர் வந்து பழனி பக்கத்துல ஒரு விராலிக்கோட்டைங்கிற சின்ன கிராமம் சார். சரி அங்க வந்து நான் விவசாயம் பார்த்துட்டேன் சார். விவசாயம் பிளஸ் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி. அந்த டைம்ல வந்து அம்மாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுங்க சார். என்ன அப்படின்னா அம்மாவுக்கு வந்து டயபெட்டிக் இருந்துச்சுங்க. ஒரு 440 ஹை சுகர் இருந்துச்சுங்க. அதை நான் கண்ட்ரோல் பண்றதுக்காக நான் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதாவது மெடிசின் இல்லாம ஆல்டர்னேட்டிவா என்னெல்லாம் பண்ண முடியும், சித்தா, ஹோமியோ, இப்ப யாராச்சும் எனக்கு வந்து யாராச்சும் சொன்னாலும் அதை ஃபாலோ பண்றது, இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுல எந்த இம்ப்ரூவ்மெண்ட் நான் பார்க்க இந்த மாதிரி பண்ணீங்க சார்? எனக்கு மெடிசின் போறது வந்து ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சார். ஏன் அப்படின்னா அப்பாவுக்கு வந்து அந்த மெடிசின்னால ஒரு ப்ராப்ளம் ஆச்சுங்க சார். என்ன அப்படின்னா அப்பாவுக்கு வந்து ஒரு ஹெல்த் ப்ராப்ளத்துக்காக டாக்டர்கிட்ட போய் பாக்குறப்போ அவங்க அதுக்கு கொடுத்த மெடிசின் என்ன அப்படின்னா மாத்தி கொடுத்த விளைவு அப்பாவோட ப்ராப்ளம் சரியாகல. மெடிசின் ஃபுல்லா அப்பாவோட கிட்னி அஃபெக்ட் பண்ணிருச்சுங்க சார். அப்ப வந்து டயாலிசிஸ் போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்பா வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்பா வந்து டயாலிசிஸ் பண்ற டைம்ல ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சுங்க சார். அப்பாவுக்கு செலவு பண்ண விளைவுன்னா ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சுங்க. அப்பாவோட ஹெல்த் கேட்டதுனால என்ன ஆச்சுன்னா எங்களால் விவசாயம் சரியா பார்க்க முடியலைங்க. விவசாயத்துலயும் வருமானம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. வருமானம் குறையுது, கடன் கூட்டிகிட்டே போயிட்டே இருந்துச்சுங்க சார். அந்த டைம்ல அப்பா வந்து வேண்டாம், நான் 2 பசங்க இருக்கீங்க, நானே போறதுக்குள்ள சொத்தை அழைச்சிட்டு போயிட்டேன், என்ன பண்றது, அதனால எனக்கு எந்த செலவு பண்ண வேண்டாம், நீ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாலிசிஸ் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க சார். அந்த டைம்ல வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். 2012 நான் காலேஜ் ஸ்டடீஸை கட் பண்ணிட்டு, எம்எஸ்சி ஸ்டடீஸை கட் பண்ணிட்டு நான் அப்பாவை பார்த்துக்காக ஊருக்கு வந்தேங்க சார். வந்து அப்பாவை டயாலிசிஸ் கூட்டிட்டு போயிட்டு அது கூட விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப வந்து ஒரு 2015 ஒரு 3 கடைசி நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 வருஷம் டோட்டலா ஒரு 5.5 வருஷம் வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தோம். 2015 அப்பா இறந்துட்டாருங்க சார். அப்பா இறந்தது ஒரு 1 இயர் கழிச்சு அம்மாவுக்கு டயபெட்டிக்னு சொல்லிட்டாங்க. 2016 வந்து அம்மாவுக்கு டயபெட்டிக்னு சொல்லிட்டாங்க சார். அப்ப வந்து நான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா அப்பாவுக்கு மெடிசினால தான் ப்ராப்ளம் ஆச்சு. அப்ப அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு அம்மா மட்டும்தான். அதை எப்படியாச்சும் அம்மாவுக்கு மெடிசின் இல்லாம கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும் ஒரு நம்பிக்கையில, குருட்டு நம்பிக்கையில் நான் வந்து ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார். யாரெல்லாம் என்ன சொல்றாங்களோ அதில் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ட்ரை பண்ணி 300 வரைக்கும் என்ன கொண்டு வர முடிஞ்சுங்க. ஆனா அம்மாவோட எந்த ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பார்க்க முடியல. அதை விட என்ன ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டை விட அம்மா டென்ஷன் ஆகி அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஸ்ட்ரெஸ்னால. அப்ப என்ன ஃபேமிலியோட ஹாப்பினஸும் இல்லாம போயிட்டு இருந்துச்சுங்க சார். இந்த மாதிரி டைம்ல ரொம்ப ஃபேமிலி சுச்சுவேஷன் ஏதாவது இருக்குதுங்க. கடனும் ஒரு 24 லட்ச ரூபா ஆயிடுச்சு அப்பாவுக்கு செலவு பண்ண பணம் எல்லாமே. இப்படி ஒரு அன்ஹெல்தி சுச்சுவேஷன், ஃபேமிலியில ஒரு ஹாப்பினஸ் இல்ல. நான் வந்து அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மா நல்லா பாத்துக்கணும்னு நினைப்பேன். ஆனா வந்து அம்மா போற சண்டைனால வந்து எனக்கு கோவம் அடிக்கடி வந்துருங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சரி ஓகே ஏதோ ஒன்று கிடைக்கும் ஒரு நம்பிக்கையிலேயே நான் சுத்திட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து என் ரிலேட்டிவ் அண்ணன் மூலமா உங்களோட வெல்னஸ் மாதிரி பாக்குற வாய்ப்பு கிடைச்சுங்க சார். எப்ப? 2019 இதே ஆகஸ்ட்லிங்க சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா சார், இதே ஃபர்ஸ்ட் வீக்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சது. நான் வந்து பாக்குறப்போ லாஸ்ட் 1 hour நீங்க பேசிங்க சொன்னாங்க. 2 hours முடிச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பேசுறப்போ நீங்க வந்து நீங்க நடந்து வந்து உட்காந்து எல்லாம் பண்றப்ப எனக்கு என்ன அப்படின்னா நீங்க சொல்றீங்க உங்க பேர் சொல்லிட்டு வயசு சொல்றீங்க. என் பேர் ரவிச்சந்திரங்க, வயசு அடுத்த பிப்ரவரி வந்தா 56 ஆக போகுதுன்னு சொல்றீங்க. எனக்கு அப்பவே நம்பவே முடியலைங்க. ஏன் அப்படின்னா எங்க ஊர்கள எல்லாம் 56 வயசுல இருக்கவங்க அவ்வளவு ஆக்டிவா நான் பார்த்தேன் இல்லைங்க சார். அதெல்லாம் முடியல அரைச்சு போய் ரொம்ப தளர்ந்து போய் ரொம்ப எனர்ஜி எல்லாமே இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன நீங்க அவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்க, சிரிச்ச முகமா இருக்கீங்க. அங்க இருக்க ஹால்ல இருக்க எல்லா பேரும் சிரிச்ச முகமா இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே இவர் சொல்றத கேட்கணும்னு கேட்க ஆரம்பிச்சேன். அடுத்து நீங்க இதை சொல்லி முடிச்சு நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கையில அடுத்த வார்த்தை சொன்னீங்க. என்ன வார்த்தை அப்படின்னா ஹெல்த் இருந்தா மட்டும்தாங்க உங்களுக்கு வெல்த் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் உங்க ஹெல்த்தை சரி பண்ணணுங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஏன் அப்படின்னா என் ஃபேமிலியில ஒரு ஹெல்த் கெட்டு போன ஒரு விளைவு தான் அப்பா ஹெல்த் கெட்டு போச்சு. அதனால வருமானம் குறைய ஆரம்பிச்சு, விவசாயத்துல வருமானம் இல்லை, ஹாப்பினஸும் போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு. அப்போ நான் பண்ண வேண்டியது நான் தேடிட்டு இருந்தது கரெக்ட் தான். ஆனா எந்த சரி பண்ணணும் தெரியாம சுத்திக்கிட்டு இருந்திருக்கேன். இதுதான் எனக்கு கரெக்டான இடம். அப்ப இங்க சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கா டிசிஷனோட உட்காந்துருந்தேன். லாஸ்டா வந்து நீங்க சொன்னது என்ன ஒரு 7 பாயிண்ட் எனக்கு சொன்னீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அதுல வந்து நீங்க நேர்மையா இருங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஒரு பாயிண்ட். கரெக்டா உண்மையை பேசுங்க,
உங்களுக்கு கிடைச்சதை பேசுங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் எனக்கு நான் ஃபைனான்ஸ் பண்றப்பவும் சரி, விவசாயம் பண்றப்பவும் சரி, எனக்கு சுத்தி இருக்க எல்லாரும் சொல்றது, ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா ஒரு சூட்சமா தெரியணும், ஒரு நேக்கு போக்கு தெரியணும், ஒருத்தன் ஏக்கவும் தெரியணும், ஏமாத்தவும் தெரியணும். அப்பதான் நீ பொழைக்க முடியும். இந்த பாயிண்ட் எனக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு அது எப்படி அதெல்லாம் எனக்கு சுட்டு போடா வராதே அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன். இதே வேணா நமக்கு தொழிலே வராதா, நம்ம ஏதாச்சும் வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு இரு மனசுலயே சுத்திட்டு இருந்த டைம்ல நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு சர்டன் மைண்ட்ல ஏறிச்சு. ஓகே, இவர் சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த் முக்கியம் அப்படிங்கறதுக்காக அம்மாவோட ஹெல்த்தை பார்க்க ஆரம்பிச்சேன். நீங்க சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு 45 நாள்ல அம்மாவோட டயபெட்டிக் நார்மல் ஆச்சுங்க சார். அந்த நார்மலான விளைவு என்ன, நார்மலான விட அம்மாட்ட நான் அவ்வளோ எனர்ஜி பார்க்கவே இல்லை. அப்போ அவ்வளோ ஆக்டிவா இருந்தாங்க அம்மா. அந்த 45 நாள் என்னோட சண்டையே கட்டல. ஃபேமிலியில அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கு. அது எனக்கு ரொம்ப அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு 15 வருஷமா அலர்ஜி ப்ராப்ளம் இருந்துச்சுங்க சார். அதுக்காக நான் மெடிசன் எடுத்துட்டு இருந்தேன். அந்த மெடிசன்லாம் ஸ்டாப் பண்ண முடியல. ஸ்டாப் பண்ணிட்டேன்னா அலர்ஜி அப்படின்னா உடம்பு பூரா தடிச்சுக்கும், தலை பாரமா வெடிச்சிர மாதிரி இருக்கும். அந்த டைம்ல மெடிசன் ஸ்டாப் பண்ண முடியாம அந்த மெடிசனோட சைடு எஃபெக்டா டே டைம்ல ரொம்ப டயர்டாவே ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி இருந்தேன். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் அம்மாவோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு அம்மாவோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பிடிச்சு போய் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 1 மந்த்ல நான் ஒரு 4 கிலோ வெயிட் கெயின் பண்ண ப்ராசஸ்ல மெடிசனையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. எனக்கு கிடைச்ச ஹாப்பினஸ் நான் இன்னொருத்தருக்கு நான் ஷேர் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஓகே, வெல்னஸ் கோச்சை நான் அப்டேட் ஆகணும் அப்படிங்கறத கேட்டு நீங்க சொல்றத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் மந்த் எனக்கு வந்து 3473 ரூபா கொடுத்தாங்க. அந்த 3473 கம்மியா இருக்கலாம். ஆனா என்னன்னா இன்னொருத்தருக்கு போய் ஒரு ஹாப்பினஸ் கொடுத்ததுக்கு, ஒரு கிஃப்ட் கொடுத்ததுக்கு இந்த பணம் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம உதவி பண்றோம்ல, அப்ப நான் நம்ம நிறைய பண்ணணும்னு நினைச்சிட்டு நீங்க சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணி நான் பண்ண ஆரம்பிச்சேங்க சார். ஃபுல் டைமா வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து ஃபுல் டைமா பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல கரெக்டா வந்து ஜனவரியில வந்து நீங்க ப்ளூ பிரிண்ட் ஆரம்பிச்சீங்க சார். அந்த 5 நாள் ட்ரைனிங்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க சொல்றப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னா, இன்கம் எக்ஸ்பென்ஸ் எழுதுங்க. உங்க வருமானம் எவ்வளோன்னு தெரிஞ்சு, உங்க செலவு எவ்வளோன்னு தெரிஞ்சு நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்க தொழிலை டெவலப் பண்ண முடியும், இல்ல நீங்க மேல வர முடியாதுன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் என் விவசாயத்துல இன்கம் 6 மாசத்துக்கு ஒருக்கா வரும், 1 வருஷத்துக்கு ஒருக்கா வரும். செலவுங்கிறத நாங்க பார்க்கவே மாட்டோங்க சார். இதுல தூக்கி அதுல போடுவோம், அதுல தூக்கி இதுல போடுவோம். மாத்தி மாத்தி போட்டேன்னா எங்களுக்கு என்ன செலவு பண்றோம், என்ன வருமானம் வருதுன்னு திருப்பி கேட்டா எனக்கு தெரியாது, சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க. அந்த டைம் நீங்க சொன்னது மட்டும் இல்லாம எழுத வச்சீங்க. எழுதுங்க, இப்பவே எழுதுங்கன்னு சொல்லி எழுத வச்சீங்க. நான் எழுதி பாக்குறப்ப என்னன்னா எனக்கு தலைய சுத்திருச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து இது தெரியாம எத்தனை வருஷம் சுத்திட்டு இருந்திருக்கனே அப்படின்ட்டு அதை நான் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அது இல்லாம இன்னொரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. அதாவது நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்களோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும்னு சொன்னீங்க. இதுக்கு முதல்ல நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, ரொம்ப நெகட்டிவ் மைண்ட் செட். கடன் ஆயிடுச்சு, ஃபேமிலியில ஹாப்பினஸ் இல்ல. அந்த டைம்ல நான் ஒரு நல்ல ட்ரெஸ் கூட போட மாட்டேங்க சார். எனக்கு அந்த மைண்ட் செட்டே வராதுங்க. நல்ல ட்ரெஸ் போட மாட்டேன், ஒரு செருப்பு நல்ல செருப்பு வாங்கி போட மாட்டேன். பணம் செலவு பண்றேன்னா ஒரு 100 ரூபா செலவு பண்றேன்னா யோசிப்பேங்க. 100 ரூபா ஜோப்ல வச்சுக்கிட்டு நான் அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டுற மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி டைம்ல நெகட்டிவ் மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா, யார் வந்து எனக்கு நல்லதா சொன்னாலும் எனக்கு ஏத்துக்க முடியாது. நான் திருப்பி வந்து இதா பேசுவேன். உங்களுக்கு என்ன வயசு ஆகுது இப்போ? சார் இப்ப 29ங்க சார். 29 வந்துட்டு உங்களோட வயசு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனநிலையும் இப்ப இருக்கக்கூடிய மனநிலைக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க சார்? இதுக்கு முதல்ல இருந்த மனநிலைன்னா, நான் வந்து எப்படிங்க சார் சொல்றது, யார் வந்து என்னை பார்த்தாலும் என்னை பிடிக்காதுங்க சார். அதாவது என்னோட ட்ரெஸ்ஸிங்ல இருந்து எதையுமே என்னை பார்த்த பிடிக்காது. நான் பேசுற பேச்சு கூட நெகட்டிவா தான் பேசுவேன். அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனா இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம், உங்களோட டிராவல் ஆன இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட அவ்வளவு சேஞ்சுங்க. என்கிட்ட வந்து ஒருத்தர் பேசிட்டு போனை வைக்கிறாங்க அப்படின்னா இப்ப எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் ஆகுதுங்க. உங்களோட பேசின என்னன்னு தெரியல, ஒரு எனர்ஜி கிடைக்குது, நான் ஆக்டிவா, மைண்ட் கொஞ்சம் அலர்ட்டா இருக்குது. அந்த அளவுக்கு என்கிட்ட பேசுறவங்க பாசிட்டிவா சொல்றாங்க, உங்கள்கிட்ட பேசின கொஞ்சம் பாசிட்டிவா ஃபீல் பண்றாங்க. அப்படிங்கிற அளவுக்கு நான் மாறிடுவேங்க சார். இது வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து பாசிபிள் கிடையாது, கரெக்டா? கண்டிப்பாங்க சார். இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு உங்களை வந்து யாருக்கும் பிடிக்காது. ஆமாங்க சார்.
ஆமா அதுக்கு சார். காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கும் உங்களை பிடிக்காது. நீங்க 29 வயசாகுது, உங்க வாழ்க்கையில நடந்தது எல்லாமே சொல்றீங்க. உங்களுக்கு கிடைச்ச மாற்றங்கள் போதும்னு நினைக்கிறீங்களா, ஏற்றங்கள் போதும்னு நினைக்கிறீங்களா, இன்னும் அதிகமா வேணும்னு நினைக்கிறீங்களா? சார் இன்னும் நிறைய வேணும்னு நினைக்கிறேங்க சார். அப்ப நிறைய இந்த வேணும் மாற்றம் அப்படின்னா சரிங்க. இல்ல, இந்த மாற்றங்கள் இந்த 2 வருஷம் கிடைச்சதுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா நீங்க மாறி இருக்கீங்க. நீங்க அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் எல்லாருமே கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்தது, நீங்க என்ன அப்படின்னா நீங்க அந்த மாதிரி இல்லாம நீங்க கொஞ்சம் மாறி இருக்கீங்க. மாறினதோட விளைவு உங்களை சுத்தி இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா மாற ஆரம்பிச்சிருக்கு. சரியா? கரெக்டுங்க இப்போ சார். உங்களோட வாழ்க்கையில வந்துட்டு நான் சொன்னேன், நான் ஜிக்ஸாக் வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்றேன். நான் கீழே போகும்போதும் சரி, மேல போகும்போதும் சரி மாறிக்கிட்டு. இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு எம்எஸ்சி வந்துட்டு படிக்க போய் அப்பாவோட ஹெல்த் வந்துட்டு டிட்டோரியேட் ஆகி நீங்க வந்து என்ன பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் வந்துட்டு பிரேக் ஆயிருக்கு. இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 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 பையன் ஒரு பொண்ணோட லைஃப்ல வந்துட்டு ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வளர்க்கக்கூடிய ஒரு கல்ச்சர்ல இருக்கும்போது அந்த கிடைச்ச வாய்ப்பை வந்துட்டு நீங்க விட்டுட்டு நீங்க வரீங்க அப்படின்னா அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பெரிய அதிர்ச்சி, பெரிய செட்பேக். அதுக்கப்புறம் உங்க அப்பா வந்துட்டு சொல்றாரு, நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, எல்லாத்தையும் எல்லாத்தையும் உங்களுக்கு எனக்கே செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 பசங்களுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்றது வந்துட்டு என்ன அப்படின்னா அது வந்துட்டு என்ன அப்படின்னா அவரோட வாழ்க்கையில வந்துட்டு ஒரு செட்பேக், உங்களோட வாழ்க்கையில அது செட்பேக். பெத்த அப்பா வந்துட்டு சாகரத்துக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரெடி ஆயிட்டாரு. நீங்க இழுத்து பிடிச்சிங்க. இழுத்து பிடிக்கும் போது அவரு ஒரு 2-3 வருஷம் நீங்க இழுத்து பிடிச்சி டயாலிசிஸ் பண்ணி அவரை வந்துட்டு நிறுத்தி பார்த்திருக்கீங்க, முடியல. அவரோட காலம் வந்துட்டு என்ன அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. இதுல ஒண்ணும் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நோயாளி சரிங்க. யாரா இருந்தாலும் நோயாளியா இருக்கிறதுக்கு வந்துட்டு முக்கியமான காரணம் வந்துட்டு அவங்களோட ஆரோக்கியத்தை இழக்கிறது. அவங்க அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், இல்ல நம்மளோட குழந்தைங்களா இருக்கலாம். அப்போ ஒரு நோயாளிய ஆரோக்கியமா இருக்கிறவங்க தான் நோயாளியா வந்துட்டு என்ன அப்படின்னா மாறுறாங்க. அந்த நோயாளியா மாறுறதுக்கு வந்துட்டு முக்கியமான காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட சில பழக்க வழக்கங்கள். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் சில விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆரோக்கியமா இருக்கலாம். அதே மாதிரி ஆரோக்கியமா இல்லாம இருக்கிறதுக்கும் சில விஷயங்கள் தொடர்ச்சியா நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள போலாம். அதுக்கு அடுத்தது உங்க அம்மாவுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சுகர் ரொம்ப ஹையா இருக்கு. உங்க அப்பாவோட கடந்த கால அனுபவங்கள், இது பாருங்க அனுபவங்கள், நம்மளோட அனுபவங்கள் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுங்கிற முடிவெடுக்கிறதுக்கும் நம்மளோட அனுபவங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா முன்னாடி நிற்கும். பிலீஃப் சிஸ்டம். அப்ப வந்துட்டு அந்த வைத்தியமே வேணாம் அப்படின்ட்டு நீங்க ட்ரை பண்ணி அதுலயும் எதுவும் நடக்காம இருந்திருக்கு. அப்ப உங்க அம்மா வந்து ஆஹ் என்ன ஆகுது அப்படின்னா ஃபேமிலியில வந்துட்டு என்ன அப்படின்னா பிரச்சனைகள் வந்துட்டு என்ன அப்படின்னா வருது. மனநிலை வந்துட்டு சமநிலையில இல்லாம ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு வேதனையிலேயே எல்லாருமே இருக்கிறீங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றது வந்துட்டு என்ன அப்படின்னா ஓகேங்க. உங்க வீட்டுல யாராவது ஒருத்தங்க வந்துட்டு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா நீங்க டைரக்டா நீங்க கால் எடுத்துக்கோங்க. அவங்களோட உடல்நிலை வந்துட்டு என்ன அப்படின்னா ஆரோக்கியமா இல்லாததோட விளைவு, அவங்களோட மனநிலை அவங்களது வந்துட்டு சமநிலையில் இல்லாம கீழே இறங்குனதோட விளைவு, அவங்களோட அந்த பிஹேவியர் வந்துட்டு என்ன அப்படின்னா நடக்குது. அப்ப நீங்க இப்ப என்ன சொல்றீங்க, சண்டையை போறது இல்ல, அந்த அவங்க எப்ப வந்துட்டு சில விஷயங்கள் மாத்திக்கிட்டாங்களோ உணவு பழக்க வழக்கங்களை அப்ப இருந்து சண்டை போடுறது இல்லை அப்படிங்கிறீங்க. அப்ப சண்டை போடுறதுக்கு வந்துட்டு காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அந்த சூழ்நிலையை தான் நம்ம பாக்குறோமே ஒழிய அந்த சூழ்நிலையை உருவாக்குனதுக்கு உண்டான அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எபி சென்டர் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்ட்டு. வீட்டுல வந்துட்டு என்ன அப்படின்னா யாரெல்லாம் நோயாளியா இருக்காங்களோ அவங்களுக்கு அன்பும் ஆதரவும் கொஞ்சம் வந்துட்டு அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நோயோட தாக்கமும் வீச்சும் வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கு. அது புரியாம அவங்க கிட்ட சண்டை போட்டீங்க அப்படின்னா சம்டைம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றதுங்க ரொம்ப விபரீத செயல்கள், விபரீத பேச்சு, விபரீத நடவடிக்கைகள் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை உங்களுக்கு மாறினதுக்கு வந்துட்டு காரணம் நீங்க நல்ல டீப்பா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் இவர் அதுக்கு முன்னாடி அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி அதே சூழ்நிலையில ஒரே மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்காரு. எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஒரே மாதிரி பிரச்சனையில வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ள இருக்காரு. இதே அவரோட சூழ்நிலை வந்துட்டு என்ன அப்படின்னா மாறுது. மாறும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆகஸ்ட்ல வந்துட்டு யாரோ ஒருத்தங்க வந்து அவருக்கு எதையோ ஒண்ணு சொல்லி அவர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு என்ன அப்படின்னா பாக்குறாரு. நான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன சொல்றேன் அப்படின்னா
ஸ்ரீதரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா வெரி வெரி சிம்பிள். என்ன தெரியுமாங்க, நம்ம பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அதோட சில விஷயங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா புதுமையா சில விஷயங்களை நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் பண்ணணும். என்ன மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து வெளியில வரணும். ஏதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு செயல் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செய்யணும். அப்ப நீங்க இவரை நம்ம நம்ம நான் கேட்கறேன் பாருங்க, ஒரு கொஸ்டின் கேட்கறேன் பாருங்க, அவர் வந்துட்டு அதுக்கு ஆமான்னு தான் சொல்லுவாரு. இது வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லாரோட பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும்போது எல்லாருக்குமே இது நடக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி பேசிஸ்ல நீங்க யாரெல்லாம் பாத்தீங்களோ பேசிட்டு இருந்தீங்களோ அவங்க கூடயே தான் நீங்க அதே மாதிரிதான் முழு நேரமா இருக்கிறீங்களா, இல்ல இப்ப உங்களோட வட்டாரம் உங்களோட இந்த 2 வருஷ காலகட்டத்துல புது உறவுகள், புது நண்பர்கள், புது புதுசு புதுசான விஷயங்கள் உள்ள நுழைஞ்சிருக்கா? சார் 2 வருஷத்துக்கு முன்னால உயிர் நண்பன் சொன்னா யாரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்க யாருமே இப்ப என் கூட இல்லைங்க சார். பழையால ஒருத்தருமே என் கூட இல்லைங்க சார். இப்ப என்னை சுத்தி இருக்க எல்லாரும் புதுமுகங்கள் தான் சார். சேம் சேம் பப்பி சேம். எனக்கும் இதே தான் நடந்தது. எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 36 வயசு இருக்கும்போது நான் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்ல நான் இருக்கும்போது எனக்கு யாரெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா இருந்தாங்களோ அவங்க எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டு விலகி வந்துட்டு நான் வெளியில வந்துட்டேன், அவங்க வெளியே போயிட்டாங்க. அவங்க லைஃப் அவங்க பாக்குறாங்க, என் லைஃப நான் பாக்குறேன். நான் இப்ப திரும்பி பார்க்கும்போது அந்த 36 வயசுல நான் இருக்கும்போது அவங்க என்ன நிலைமையில இருந்தாங்களோ அதே நிலைமையில தான் இருக்காங்க. சில பேர் இன்னும் மோசமான நிலைமையில இருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களோட நண்பர்கள் யாருன்னு சொல்லுங்க. உங்களை உங்களை பத்தி நான் சொல்றேன்னு சொல்றாங்கல்ல, உங்களோட வட்டாரம் என்ன அப்படிங்கிறது, உங்களோட பிரச்சனைகள் என்னங்கிறதோட பிரதிபலிப்பு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட வட்டாரம் என்ன மாதிரி ஒரு ஹேபிட் பேட்டர்ன், என்ன மாதிரி ஒரு பழக்க வழக்கம், ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்க யார் கூட வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா பிரச்சனைகள் வந்துட்டு நடக்கும். அப்ப நீங்க என்ன அப்படின்னா உங்களோட வட்டாரத்தை வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க குடும்பத்தை தவிர மீதி வட்டாரத்தை வந்துட்டு மாத்துறதுக்கு வந்துட்டு நீங்க பழகிக்கணும். நீங்க இது வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுனால நம்ம அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருப்போம். ஆனா இது ஈஸியா உடைக்கலாம். நான் சொல்றேன் பாருங்க, நீங்க ஒரு 5th வரைக்கும் படிச்சீங்கல்ல, அப்ப நீங்க டெய்லி அவங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கூட இருக்கிறவங்கள படிச்சவங்களை வந்துட்டு கூடயே நம்ம பழகிட்டே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்க இப்ப எங்க இருக்காங்க? அவங்கள விட்டு விலகி வந்து காலேஜுக்கு நீங்க போகும்போது அங்க ஒரு புது நட்பு வட்டாரம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரிங் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களை சுத்தி நீங்க போட்டிருக்கக்கூடிய ரிங்கு, அந்த ரிங் உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா அந்த ரிங்ல இருந்து நீங்க வெளியில வந்துருங்க. அதுக்கு வந்துட்டு காரணம் எப்படி தெரியுமா இவருக்கு நடந்திருக்கு? இவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இப்படிதான் நடக்கும். 2019 அவர் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு என்ன அப்படின்னா பாக்குறாரு. பார்க்கும்போது அவரோட பிரச்சனைகளுக்கு வந்துட்டு சொல்யூஷன் அங்க வந்துட்டு தெரியுது. ஆனா கரெக்டா இருக்கு, நம்ம பிரச்சனைக்கு அம்மாவுக்கு பிரச்சனை, நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட பிசினஸ்ல வந்துட்டு பொய் சொல்லிதான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்துட்டு சூட்சுமமா, இதுக்கு பேர் சூட்சுமமாங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றது, ரொம்ப மோசமான செயலுங்க. இன்னொருத்தனை ஏமாத்தி நம்ம பொழைக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாருமே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏமாத்தி தான் பொழைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஏமாத்தி பொழைக்கிறவனுங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அவனுங்க பரப்பக்கூடிய ஒரு பெரிய பொய் இது, புரியுதுங்களா? அவங்க சைட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க நியாயம் வந்துட்டு என்ன அப்படின்னா கற்பிக்கிறாங்க. 10,000 பேர், ஒரு 10 லட்சம் பேர் வந்துட்டு பொய் சொல்றாங்க அப்படின்னா 10 லட்சம் பேர் பொய் சொன்னாங்க அப்படின்னா எப்படிங்க ஒரு உண்மை வந்துட்டு என்ன அப்படின்னா பொய்யா மாறும்? நீங்க நம்பாதீங்க அதை. நான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட மெயின் டேக்அவே லேர்னிங் வந்துட்டு என்னவா இருக்கணும் அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி நம்ம வாழ்க்கையில வந்துட்டு என்ன அப்படின்னா கரெக்டான விஷயங்கள், நேர்மையான விஷயங்கள் அதை தான் பண்ணணும் அப்படிங்கறத முதன்மைப்படுத்தி நீங்க பண்ணுங்க. மேபி ஒரு சில மிஸ்டேக் வந்துட்டு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு நடக்கலாம். ஆனா நீங்க இன்னொருத்தரை அழிச்சு இன்னொருத்தரை ஏமாத்தி தான் மேல வரணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நீங்க நிறைய தொழில் பண்றவங்க இருக்கிறீங்க, வேலை பண்றவங்க இருக்கிறீங்க. நீங்க யார் கூட நீங்க இருக்கணும், எந்த இடத்துல நீங்க இருக்கணும், ஏன்னா நீங்க டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஒரு வெஜிடேரியன் ஒரு நான் வெஜிடேரியனை வந்துட்டு அந்த ஃபுட்டை வந்துட்டு எப்படி ஒரு வெறுப்பா பார்ப்பாங்களோ அந்த மாதிரி நீங்க வெறுப்பா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா பார்க்க கத்துக்கணும். அந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். எவ்வளவு பணம் கிடைச்சாலும் அந்த மாதிரி ஒரு வேலைக்கு நம்ம போகக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு மன நிறைவு வந்துட்டு கொடுக்காது. ரெண்டாவது, நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க தப்பான வழியில நீங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க. தப்பான வழியில பணம் சம்பாதிக்கிற பீப்புளோட நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
நம்ம வந்துட்டு வாழ்க்கையில நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நம்ம ஒருத்தர் வந்துட்டு என்ன அப்படின்னா பேசி வேற வேற விஷயங்களை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மள மிகைப்படுத்தி நம்ம காமிக்கலாமே ஒழிய, நம்மளை சுத்தி இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க காலம், அது வந்துட்டு நம்மள எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு உண்டான விளைவுகள் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில வந்துட்டு நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் நடக்கும். நாளைக்கு நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், நீங்க யார ரொம்ப விரும்புறீங்களோ தப்பான விஷயங்கள் பண்ணி நீங்க மேல வந்திருந்தீங்கன்னா அவங்க பாதிக்கிறத வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க கண்ணால நீங்க பாப்பீங்க. அது மாதிரி வந்துட்டு யாருக்குமே நடக்கக்கூடாது. அதனால இந்த பொய் சொல்லி ஏமாத்துறது, ஏமாத்தி வஞ்சகமா பேசுறது, அது வந்துட்டு ரொம்ப தவறுங்க. அந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, அந்த மாதிரி இடத்துலயோ அந்த மாதிரி ஒரு பர்சனாவோ நீங்க இருக்கக்கூடாதுங்கிறதுல வந்து நீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கறேன், உண்மை வந்து நல்லதா இல்ல பொய் வந்துட்டு நல்லதா? இந்த ரூம்ல இவ்வளவு பீப்புள் நீங்க இருக்கிறீங்க, நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா உங்களுக்கு உண்மை பிடிக்குமா பொய் பிடிக்குமா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நீங்க அத்தனை பேரும் ஆப்வியஸ்லி என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னா, நினைச்சிருப்பீங்க அப்படின்னா உண்மைதான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத சொல்லுவீங்க இல்லையா? அப்ப யாராவது ஒருத்தர் எனக்கு பொய் பிடிக்கணுங்கிறத சொல்றாங்களா? அதே மாதிரி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா வாழ்க்கையிலயும் சரிங்க. ஏன்னா நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியல. ஏமாத்துறவங்க கூட ஏமாத்துற இடத்துல, அந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க இருக்காது. அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல இருந்து விலகி வந்துருங்க. ஏன் அப்படின்னா ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும், நான் இதுக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன், நான் யாரையும் நீங்க ஏமாத்தாதீங்க, அதே மாதிரி நீங்க ஏமாறாதீங்க. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க வந்துட்டு நிறைய இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இப்ப எனக்கு வந்துட்டு இந்த 23 நாள்ல 22 நாள்ல நான் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு நிறைய மெசேஜஸ் வந்துட்டு போடுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க, நாங்க வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி எப்பயுமே சரி, எப்பயுமே சரியா இருக்கிறது தான் சரி. தப்ப நீங்க எவ்வளவு கரெக்டா பண்ணீங்கன்னாலும் அது வந்துட்டு என்ன அப்படின்னா தப்பு தப்பு தான். சரியாங்க? அது நீங்க மனசுல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு நேர்மையா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாரம் வந்துட்டு என்ன அப்படின்னா குறையும். ரெண்டாவது வந்துட்டு குட் ஃபீல் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்க அத்தனை பேரும் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா லைஃப வந்துட்டு லீட் பண்ணணும். இப்ப நீங்க அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஸ் எல்லாம் பண்றீங்களா பண்றது இல்லையா ஸ்ரீதர்? இல்லைங்க சார், பண்றது இல்லைங்க சார். அதாவது விவசாயத்துக்கு வந்து வேற ஆள் போட்டுங்க சார், நான் போறது இல்லைங்க சார். அப்புறம் என்ன பண்றீங்க? நான் வந்து ஃபுல் டைமா வந்து வெல்னஸ் கோச்சா இருக்கேங்க சார் இப்போ. முழு நேர வெல்னஸ் கோச்சா நீங்க மாறிட்டீங்க. ஆமா. உங்க ஆமாங்க சார். வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்கும்னு, இந்த மாதிரி நீங்க ஆவீங்கன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா எப்பயாவது? நினைச்சும் கூட பார்த்தது இல்லைங்க சார். அதெல்லாம் கனவா போயிருங்க ஒரு இதுங்க சார். அதுல என்ன ஒரு கட்டத்துக்கு மேல ஆசை இருந்துச்சுங்க சார். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஸ்ரீதர், உங்களுக்கு நீங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இதுல வாழ்க்கையில வந்துட்டு என்ன அப்படின்னா சூட்சுமத்தை கண்டுபிடிக்கணும். அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு சூட்சுமம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில வந்துட்டு என்ன நடந்தது, ஏன் நடக்குது, அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வந்தோம், அது எல்லாமே நீங்க நீங்க உள்ள போய் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட எதிர்காலம் வந்துட்டு இன்னும் நல்ல சிறப்பா இருக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு வந்துட்டு நிறைய இருக்கு. நீங்க நீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் வந்துட்டு என்ன தெரியுமாங்க, உங்களோட ரெகுலர் பேட்டர்ன் டெய்லி பேசிஸ்ல நீங்க என்ன பண்றீங்களோ அதுல இருந்து பிரேக் பண்ணி ஒரு புது விஷயத்தை நீங்க வந்துட்டு நீங்க பார்க்க வர்றீங்க. அந்த ஒரு வெல்னஸ் செமினார் நீங்க சொல்றீங்க, சில பேர் வந்துட்டு என்னோட ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் அங்க என்ன அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்யூஷன் வந்துட்டு எக்ஸாக்டா கிடைக்குது. சரியா? நம்ம கிட்ட யாரும் தனியா பேசல, ஆனா மொத்தமா பேசும்போது அது நம்ம கிட்ட நேருக்கு நேர் பேசுன மாதிரி இருக்கு. ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட லைஃபை வந்துட்டு என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கு. சரியா? சூப்பர், வெரி குட். வேற ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சார் ஆமாங்க நான் சார். உங்ககிட்ட இப்ப உங்களுக்கு வந்துட்டு நான் சொன்னதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? நீங்க கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் பேசி இருக்கிறோம். நீங்க ஒரு 6-7 நிமிஷம் பேசுனீங்க, மீதி கூட நான் தான் பேசுனேன். சரியா? நீங்க என்ன நான் பேசுனதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க இப்போ? சார் நான் பேசின கத்துட்டேன்னா, நான் இதுக்கு முதல்ல எனக்கு சொல்லி கொடுக்குறக்கோ கத்துக் கொடுக்குறக்கோ கூட வந்து ஒரு ஆசான்ங்கிறது யாருமே இல்லைங்க சார். இப்ப என்ன அப்படின்னா, நான் லைஃப் லாங் லேர்ன் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா, என்னை அப்டேட் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னா லைஃப் வந்து இன்னும் சூப்பரா இருக்குங்கிறத கண்டிப்பா எடுத்துருங்க சார். ஓகே, ஓகே. இப்ப இருக்கிற வட்டாரத்துல இருந்தும் நீங்க என்ன அப்படின்னா இன்னும் வந்துட்டு மேல போகணும். இது உங்களை விட சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கிளப், அந்த எலைட் கிளப்புக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா போகணும். சரியா? அந்த மாதிரி ஓகே மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். அது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட குறிக்கோளா இருக்கணும். சூப்பர். வேற சார், உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் கேட்கலாம். கேளுங்க.
ஓகே சார். சார் அப்போ நீங்க ஒரு 9 மாசத்துல வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க சார். அப்போ அதை ஸ்டார்ட் பண்ண டே 1ல உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? அந்த 9 மாசம் முடிச்சுட்டு அந்த சக்சஸ் பண்ணிட்டு அப்போ ஒரு மைண்ட் செட் இருக்குமில்லங்க சார், அது எப்படிங்க சார் இருந்துச்சு அந்த மைண்ட் செட்? இப்போ நீங்க எதுலயுமே ஒரு உச்சபட்ச நீங்க ஒரு சக்சஸ் வந்துட்டு ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த உடனே நம்ம வந்துட்டு பிரச்சனைகள்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கும்போது நான் உச்சபட்ச சக்சஸ் ஆகணும், நான் ரெக்கார்டு பிரேக் பண்ணணும், வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும், நான் ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும், பில்லியனர் ஆகணும், அந்த மாதிரி ஒருத்தன் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டான். அப்படி நினைச்சு அவன் அந்த மாதிரி சொல்றான்னா அவன் வந்துட்டு பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். நான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றது, நான் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்துட்டு பண்ணதுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா, வேர்ல்ட் ரெக்கார்டு வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, தொடர்ச்சியா வந்துட்டு என்ன அப்படின்னா 2 தடவை வந்துட்டு என்ன அப்படின்னா நான் பண்ணியிருக்கிறேன் நான் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ரெக்கார்டு. அதுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான், நெசசிட்டி இஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன். நீங்க சொல்றீங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் நான் எப்படி பண்ணாங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, என்னோட வேர்ல்ட் ரெக்கார்டு வந்துட்டு நடந்ததுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா, என்னோட தேவை தான் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ரெக்கார்டை வந்துட்டு பண்ண வச்சது. என்னோட தேவை என்ன, நான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, ஒன் வே ட்ரெயின் டிக்கெட்டோட 10 நாள் ஒன் வே ட்ரெயின் டிக்கெட்டோட சேலத்துக்கு வந்து இங்க சென்னைக்கு வந்தேன் நானு. 10 நாள் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டேன் நானு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது 7 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, ரிலேஷன்ஷிப் எதுவுமே சரியில்லை. அப்ப நான் எப்படி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றதை பத்தி ஃபர்ஸ்ட் உள்ளூர் ரெக்கார்டு பண்ணணும், வீட்டுல ஒரு ரெக்கார்டு பண்ணணும், வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை வந்துட்டு தீர்க்கணும். அப்ப என்னோட பிரச்சனைகளை வந்துட்டு என்ன அப்படின்னா தீர்க்கணும், எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட கடனை அடைக்கணும். அதுக்கப்புறம் என்னோட ஹெல்த் கண்டிஷன் வந்துட்டு நான் இறந்துருவேங்கிற பயம் இருந்தது. ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு வச்சுட்டு இறந்துட்டோம் அப்படின்னா கூட அவங்க எப்படியாவது சமாளிப்பாங்க, ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முயற்சியில நான் ஈடுபட்டேன் நான். ஈடுபடும் போது நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாங்க, பிகினிங்ல வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா எனக்கு பழக்கம் இல்லை இல்லையா, இது எப்படி பண்ணணும் ஏதுன்னு ஒண்ணும் தெரியாது. ஆனா என்ன அப்படின்னா கத்துக் கொடுக்க ஆட்கள் இருந்தாங்க, கத்துக் கொடுக்க அருமையான சிஸ்டம் வந்துட்டு இருந்தது. அவங்களுக்கு எல்லாம் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த நேரத்துல வந்துட்டு எப்படி சொல்றதுங்க, நான் கடவுள் எல்லாம் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி வந்துட்டு என்னோட கோச்சஸும் சீனியர் கோச்சஸும் அந்த எஜுகேஷன் பிளாட்ஃபார்மும் எனக்கு வந்துட்டு கத்துக் கொடுத்தாங்க. அப்படி கத்துக் கொடுக்கும் போது எனக்கு அந்த கஷ்டமா இருந்தது வந்துட்டு என்ன அப்படின்னா ஓரளவுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சிம்பிள் ஆனது. அதுக்கப்புறம் அதுல இருந்து நான் சின்ன சின்னதா ஒரு அச்சீவ்மெண்ட் வந்துட்டு ஒரு சின்ன சின்னதா அதுல நான் பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்ட் என்னோட கான்பிடன்ஸ் லெவல் வந்துட்டு பில்ட் பண்ணது. அதை நான் வந்துட்டு திரும்பி பார்க்காம அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படியே பண்ணிட்டு இருந்ததோட விளைவு இப்போ அந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணேன். 2வது தடவை ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து 3வது தடவை இன்னொரு ரெக்கார்ட் பண்ண போறேன். இந்த ரெக்கார்டு வந்துட்டு என்ன அப்படின்னா 20-30க்குள்ள 1 crore ஃபேமிலி வந்து ஸ்டமினா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நல்ல ஆரோக்கியமா ஹெல்த்தியா நல்ல பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த சமுதாயத்துல வந்துட்டு உருவாக்கணும். இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட 3வது ரெக்கார்டு. இதையும் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணி முடிச்சிடுவேன் நான். சரியா, புரிஞ்சதா தம்பி? ஓகேங்க சார், ரொம்ப ஹாப்பிங்க சார். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன், குட் கொஸ்டின் குட் கொஸ்டின். அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா இப்ப இவங்க ஸ்ரீதர் பேசுனது, நான் பேசுனது, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் பேசுனது, இந்த 22 வாரமா நம்ம 22 நாளா நம்ம வந்துட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் சிம்பிளான விஷயங்கள். எப்படி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்து ஓவர் கம் பண்ணி ஒரு பெஸ்ட் கண்டிஷனுக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படிங்கறத யாராவது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட வாழ்க்கை அனுபவத்தோட நீங்க சொன்னீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் எல்லாரோட பிளெஸிங்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். கமான், யார் வரீங்க அடுத்து? சார் நான் கிளாரா பேசுறேன் சார். நான் வந்து கிளாரா? ஆமா சார். எந்த ஊர்மா நீங்க? சென்னையில பழஞ்சூர்ன்ற ஒரு ஊர்ல இருந்து பேசுறேன் சார். ஃபர்ஸ்ட் நீங்க கூலா இருங்க, காமா இருங்க. இப்ப நாங்க ஒரு 34 நிமிஷம் நம்ம பேசுனதுல நீங்க கேட்டீங்களா கேட்கலையா? கேட்டிருந்தேன் சார். என்ன கத்துக்கிட்டீங்க அதுல? வாழ்க்கையில நான் என்ன நடந்ததுன்றதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப என்ன ஆகுனீங்க, நீங்க யார்கிட்டயும் ஏமாறக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அப்படியா? ஆமாங்க சார். நீங்க பேசுனதெல்லாம் என்னுடைய லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு, நிறைய அனுபவப்பட்டிருக்கிறதுனால நீங்க பேசும்போது எனக்கு அது இப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். நானும் பேசணும்னு நினைக்கிறேன். என்னுடைய லைஃப்ல நிறைய ஸ்டோரி இருக்கு சார் எனக்கு. அப்படியா? சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? சார் நான் 2010ல கல்யாணம் பண்ணேன் சார். நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய அப்பா சைட்ல இருக்கும்போது நான் வசதியான குடும்பத்துல தான் சார் இருந்தேன். அப்புறம் மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலிக்குள்ள வந்துட்டேன். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து டிரைவரா இருந்தாங்க. டிரைவர்ன்னும் போது அந்த அளவுக்கு வருமானம் இருக்காது. எப்பயாவது யாராச்சும் கூப்பிட்டாதான் வண்டி ஓட்ட போவாங்க.
அந்த டைம்ல ஒரே ஒரு ரூம் எடுத்து வீடு இருந்தோம் நாங்க. ஏன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு நாங்க தனியா போயிட்டோம். அப்ப எந்த சொந்த பந்தங்கள் யாருமே இல்லாத தனியா போகன பிறகு நான் கன்சீவ் ஆன பிறகு என்னுடைய அப்பா ஒரு முறை என்னை சந்திச்சுட்டு, என்னுடைய அப்பா கூட இருக்கும்போது இருந்த லைஃப்பை பார்த்துட்டு அவரே ஆச்சரியப்பட்டு, இந்த மாதிரி என் பொண்ணு கஷ்டப்படுதுன்னு அவருக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ அவர் வந்து எனக்கு வேற வீடு போமா இந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லி வேற வீடு மாற்றி என்னை அவரே வாடகை கொடுக்க ஆரம்பிச்சாரு. எங்களுக்கு மளிகை சாமான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில வந்து அப்பாவுடைய ஹெல்ப் கிடைச்சதுல நான் ஒரு 3 வருஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா சார். எனக்கு 3 பிள்ளைங்க எனக்கு. அப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுமே வந்து எனக்கு அப்பாவுடைய சப்போர்ட் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலியில இருந்த கஷ்டங்கள் கொஞ்சம் விலகுச்சு. மறுபடியும் என் அப்பா திடீர்னு ஒரு 2014 ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு சார். அவர் இறந்ததுமே அன்னைக்கு ஆரம்பிச்சது என் லைஃப்ல பிரச்சனை. அது வரையுமே என் வாழ்க்கைனா என்ன, என் கஷ்டம்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே தெரியாத வாழ்ந்துட்டு இருந்தேன். அவர் இறந்த பிறகுதான் என்னுடைய ஹஸ்பண்டோடைய நிலைமை என்ன, நம்ம எப்படி ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கோம், வேலை இல்லாம ஒரு டிரைவரா இருக்காரு, குழந்தை இருக்கு, குழந்தைக்கு வாங்குறதுக்கும் வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கும் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி நேரத்துல எனக்கு தொடர்ந்து எனக்கு அப்படியே 3 பிள்ளைங்கள் ஆயிடுச்சு. 2வது பையன் பிறந்துட்டான். அப்போ வந்து நான் ரொம்ப வெயிட் ஜாஸ்தி, எனக்கு உடம்புல ஹெல்த்ல நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப வெயிட் எக்ஸஸ் வெயிட் ஆயிட்டேன். ஃபேமிலி பேக்ரவுண்ட் சரி கிடையாது. பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கான சோர்ஸ் எனக்கு இல்லை. என் ஹஸ்பண்டுக்குமே வேலை கிடைக்காம டிரைவர் வேலையில அங்கங்க கேட்டு கேட்டு போவாரு. இப்படியே தொடர்ந்து இந்த 2020 வரையுமே நாங்க காலத்தை ஓட்டிட்டு இருந்தோம் சார். கஷ்டப்பட்டு தான் நான் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைச்சி அப்பாவுடைய வேலை கிடைச்சிது. அதுல போயிட்டு ஹஸ்பண்ட் கொஞ்சம் நல்லா ஆகினார். மறுபடியும் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனாலும் அந்த வேலையிலுமே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் சேஞ்ச் ஆயிட்டாரு. அவர் லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா நான் ஏன் இப்படி இருக்கேன்னா எனக்கு எக்ஸஸ் வெயிட், ஹெல்த்ல நிறைய பிரச்சனை, இது எல்லாமே பார்த்து என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காம போயிடுச்சு. ஏன்னா ஒரு மனைவி வீட்டுல படுத்துட்டே இருந்தா வீட்டுல வேலை செய்ய மாட்டான். குழந்தைங்களும் சரியா வளர்க்கறதுக்கான எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. படிச்சிருக்கேன் ஆனா அதை யூஸ் பண்ணிக்க முடியல. ஏன்னா வீட்டுக்குள்ளவே முடங்கி கிடக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு எனக்கு. குழந்தைங்க பிறந்ததோ கொஞ்சம் கொஞ்சமா சொந்தங்கள் வந்தாங்க. ஆனா கேலிக்கிடல் தான் பண்ணுவாங்க. எது வரைக்கும் நடந்தது இந்த மாதிரி? இந்த 2020 வரையுமே எனக்கு அப்படிதான் சார் இருந்தேன். அப்புறம் அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? என்ன நடந்தது? எனக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிட்டு வெயிட் அதிகமாயிடுச்சு. எனக்கு வீசிங் ப்ராப்ளம், தைராய்டு, ஹெரனியான்ட்டு நிறைய பிரச்சனை, பைல்ஸ்லாம் வந்துருச்சு, ஸ்கின் அலர்ஜி, அந்த மாதிரி அதிகமான பிரச்சனையோடு இருக்கிறேன். நான் எப்படியாவது இதுல இருந்து மீண்டு வரணும்ன்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு எல்லாமே பார்ப்பேன் நான், யூடியூப் அது இதுன்னு வெயிட் லாஸ் பண்ணணும்னு. அந்த டைம்ல ஒருத்தவங்களை மீட் பண்ணேன். என்னுடைய லக்கா என்னன்னு தெரியல, கடவுள் காமிச்சாரு. அப்போ என் வெயிட் லாஸ் பண்றதுக்கான ஒரு இடம் கிடைச்சிருக்கு. சரி நம்ம இதுல போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஹெல்த்தை முதல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். நம்ம நல்லா ஆனாதான் நம்ம பிள்ளைங்களை பார்க்க முடியும், வாழ்க்கையில மாற முடியும். நம்ம ஹஸ்பண்டும் அன்பு பாசம் எதுவும் இல்லாம வீட்டுல தனியா இருக்கும், ஆளாளுக்கு ஒரு பக்கம் இருக்கும். குழந்தைங்க எப்ப கிடைச்சதுமா? என்ன அதுல என்ன உங்களுக்கு ஐடியா கிடைச்சது? நான் என்னுடைய ஹெல்த்துக்காக போனேன் சார். நான் வந்த பிறகு எனக்கு ஒரு 5 மந்த்ல எனக்கு ஹெல்த்துக்கான நிறைய ரிசல்ட் பார்த்தேன். எனக்கு உடம்புல சேஞ்சஸ் இருந்தது. அப்போ திடீர்னு அவங்க என்ன பண்ணாங்க, ப்ளூ பிரிண்ட்னு பார்க்க சொன்னாங்க சார் என்ன. எப்போ? இப்போ ஜூன் மாசம், மே மாசம் பார்த்தேன் சார். இப்போதான் லாஸ்ட் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி மே மந்த் பார்த்தேன். மே மந்த்னா 2021ல 2021ல சார். ஓகே, 3 மாசத்துக்கு முன்னாடி பாத்திருக்கீங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி தான் நான் ப்ளூ பிரிண்ட்னு உனக்கு காமிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அதுல என்ன உங்களுக்கு என்னங்க சார்? அதுல என்ன உங்களுக்கு என்ன உங்க பிரச்சனைக்கு வந்துட்டு என்ன சொல்யூஷன், என்ன லர்னிங்? அந்த ப்ளூ பிரிண்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் 3:30 மணிக்கு 4:30 மணிக்கு எந்திரிச்ச நாளே கிடையாது. இந்த 10 வருஷத்துல நான் 11:30 மணி 12 மணிக்கு தான் எந்திரிப்பேன். சாப்பிட நேரம் இருக்காது, மதியம் இப்படியே இருந்துட்டு இருந்தேன். அப்போ சரி நம்ம பார்ப்போம், சொல்றாங்க நம்ம லைஃப்ல கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் கிடைக்கட்டுமே நம்ம ஹெல்த்லயும் அப்படின்ட்டு பார்த்தேன் சார். பார்த்த அன்னைக்கு இல்ல இருங்க ஒரு நிமிஷம். ஒரு 11:30 மணிக்கு டெய்லி எந்திரிச்சேன்னு சொல்றீங்க. எவ்வளவு வருஷமா இந்த மாதிரி இருந்தீங்க? காலைல லேட்டா எந்திரிக்கிறது?
கல்யாணமான நாள்ல இருந்து இந்த 10 வருஷமாவே காலையில 10, 11 மணிக்கு மேலதான் எந்திரிப்பேன். எப்பயாவது ரேர் இவர் திட்டினாருன்னா அந்த அந்த குடும்பம் எப்படிம்மா விளங்கும்? காலைல 11 மணிக்கு ஒரு லேடி வந்துட்டு, லேடியோ மென்னோ யாரோ இருக்கட்டும், ஒரு சார் 11 உடம்பு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிங்க அப்படின்னா என் குழந்தை உடம்பா பிறந்ததுமே ஆப்ரேஷன் பண்ணி பெற்றதுனால எனக்கு ஜென்னி வந்துருச்சு. நிறைய பிரச்சனை சார். ஹெல்த் சரியில்லை. வெயிட் ஹெல்த் 100 கிலோ. சரி. ஹெல்த் வந்துட்டு கண்டிஷன் சரியில்லாதனால உங்களால காலையில எந்திரிக்க முடியல. எந்திரிக்க முடியல. தைராய்டு இருந்ததுனால நான் சீக்கிரம் எந்திரிக்க முடியாது. டயர்டாவே இருக்கும். ஆல்ரெடி டயர்டாவே இருக்கும். அது நீங்க உடம்பு சரியில்லாதனால காலையில எந்திரிக்க முடியலையா, இல்ல உங்க மனசு சரியில்லாதனால காலையில எந்திரிக்க முடியலையா? ரெண்டுமே சார். மனசு ரொம்பவே சரியில்லாம இருக்கும். தினம் தினம் அழுதுட்டே தூங்குவேன். நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நீங்க எல்லாருக்குமே உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்க மனசை வந்துட்டு நீங்க நல்லா வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டீல் மைண்டா வச்சுக்கணும். அப்படி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த உபாதைகளை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கொஞ்சம் மினிமைஸ் பண்ணலாம். இப்ப நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ரூவ் பண்றேன் பாருங்க. அப்புறம் என்னாச்சுமா? தினம் தினம் தூக்கம் இல்லாம காலைல ஆமா, இல்ல 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 நீங்க வந்துட்டு காலையில எந்திரிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லும் போது வேணாம்னு சொல்லிட்டு நீங்க போகல. ஆமா சார், போகல. சரி, செகண்ட் டைம் மறுபடியும் அப்புறம் திருப்பி அவங்க யாரு? அவங்க பார்த்தேன் சார். ஒரு இடத்துல பார்த்தேன். கடைக்கெல்லாம் போவேன், அடிக்கடிக்கு பார்ப்பேன் அவங்கள. பார்க்கும்போது அவங்கள ஃபாலோ பண்ணேன். பார்த்துருக்கேன் அவங்கள ஆல்ரெடி. ஆனா இவங்க நீங்க வெயிட் நிறைய இருக்கிறீங்கன்னு உங்க வெயிட் குறைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் நானு. சரி, ஓகே. அப்புறம் திருப்பி வந்துட்டு எப்ப நீங்க மே மாசம் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொல்றீங்கல்ல? ஆமாங்க சார். அப்ப எத்தனை மணிக்கு எந்திரிச்சு பாத்தீங்க? 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிக்க சொன்னாங்க சார் என்ன. சரி, 4:30 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஹலோ கேக்குதுங்க. அதே 4:30 மணிக்கு நீங்க அப்ப எந்திரிச்சு எப்படி நீங்க பாத்தீங்கன்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருக்கும், தூக்கமாவே இருக்கும். இருந்தாலும் நீங்க பேசின வார்த்தை வந்து கொஞ்சம் போல்டா பேசிட்டு இருந்தீங்க. அந்த ஸ்பீக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, கொஞ்சம் நல்லா கேட்போமே, இன்னும் டீப்பா போவோம், என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தேன் சார். அப்போ எனக்கு என் லைஃப்ல என்னெல்லாம் பிரச்சனையோ, எதெல்லாம் எனக்கு சரியில்லையோ, அந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நீங்க பேசுனீங்க. அதுல ஒரு நாள் எனக்கு ஹாப்பினஸ்ன்னு பேசுனீங்க பாருங்க. அப்போதான் சார் ஹாப்பினஸே இல்லாத ஒரு வாழ்க்கையில இருந்தேன். ஆனா ஹாப்பினஸா இருக்கணும்னு சொல்லும் போது அதுல எனக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருந்தேன், கேட்டுட்டே இருந்தேன் ஒவ்வொரு நாளும். என் ஃபேமிலியில ஒரு நாள் வந்து நான் கண்ணாடி முன்னாடி போய் நீங்க நின்று பாருங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி போய் நின்று பார்க்கும்போது எனக்கு என்னையே பிடிக்கல சார். ஏன்னா நான் ஒரு ராட்சசியை போல என் 3 பிள்ளைங்களுக்கு, சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாமே. எனக்கு 11 வயசு பொண்ணு, 4 வயசு பையன் இருக்கான், இப்போ 1 வயசுல ஒரு குழந்தை இருக்கான். இந்த 3 பிள்ளைங்களுமே அடிச்சு அப்படி என் உடம்பு இப்படி இருக்கிறதுனால வெறி. 4 பேர் பாக்குறாங்க, போற இடத்தெல்லாம் என்னை ஒரு மாதிரி கேவலமா பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் போனா கூட பிச்சைக்காரி வரான்ற ஒரு பேச்சு வேற வரும் சார். அததான் சார் என்னால தாங்க முடியாது. சரி, அப்புறம் ஓகே, புரியுது. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என் லைஃப் சேஞ்ச் பண்றதுக்காக நீங்க இந்த ஹாப்பினஸ் சொல்லும் போது நாங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட இதை பத்தி ஷேர் பண்ணேன். அப்புறம் அவர்கிட்ட முதல் தடவையா என் குழந்தைங்க முகத்தை பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன நானே ஃபீல் பண்ணதுல நம்ம இவ்வளவு நாளா இப்படி இருந்துட்டோம், இனிமே நமக்கு கடவுள் வந்து யாரோ ஒருத்தர் மூலியமா இதை சொல்றாரு, இதை நம்ம யூஸ் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே நீங்க சொல்றது ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் சார். நான் அதை அப்படியே கேட்டுக்கிட்டு ஃபாலோ பண்ணதுனால என் லைஃப்ல சொல்லி கொடுக்குற விஷயங்களை எடுத்துட்டு போயிட்டு இருங்கம்மா. நீங்க ஒரு கனெக்டடா பேசுனீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கே புரிய மாட்டேங்குது நீங்க சொல்றது. நீங்க கத்துக்கிட்டீங்க இல்ல, நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அப்ளை பண்ணீங்க, அந்த மாதிரி நீங்க ஒரு பழக்கத்துல இருந்து நீங்க அந்த கத்துக்கிட்டு எடுத்துட்டு போய் அப்ளை பண்றது வந்துட்டு அது கஷ்டமா இருந்ததா, ஈஸியா இருந்ததா? ஃபர்ஸ்ட் வந்து காலையில எந்திரிக்க பாக்குறது கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் ஈஸியா இருந்துச்சு எனக்கு. ஒரு 2 நாள் பார்த்த பிறகு அது எவ்வளவு நாள்ல அந்த ஈஸியானது? ஒரு 3rd டேல நான் சேஞ்ச் ஆயிட்டேன் சார். 3வது நாளே எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சீங்க. அப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன கிடைச்சது? அப்ளை பண்ணதுல என்னுடைய ஹெல்த்ல முதல்ல எனக்கு சரியான ரிசல்ட், நல்ல ரிசல்ட் சார். நான் 100 கிலோ வெயிட் இருந்தேன். அதுல வந்து 32 kg முதல்ல லாஸ் பண்ணேன் சார் நானு. எனக்கு 3rd டே மே மாசம் தான் வந்தீங்க. இருங்க மே மாசம் தான் வந்தீங்க. 2 மாசத்துல 32 கிலோவா சார்? நான் ஸ்டார்ட் பண்ணதுமே நீங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுமே 3rd டேவே வந்து எனக்கு பேக் பெயின், சிவியரான பேக் பெயின் சார்.
அதனால நான் சூசைட் கூட அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். இல்ல இல்ல, டேப்லெட்ஸ் நீங்க வெயிட் எவ்வளவு குறைஞ்சீங்கம்மா? நீங்க எவ்வளவு நாள்ல எவ்வளவு குறைஞ்சீங்க? நான் வெயிட் லாஸ் பண்ணது வந்து அக்டோபர் 1 தான் ஸ்டார்ட் பண்ணேன் சார். நான் 2020ல. ஓ, அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆமா, ஓகே அப்பவே ஓகே, நீங்க ஸ்டார்ட் கோச் பண்ணேன். ஆனதை பத்தி சொல்றீங்க. ஓகே, நீங்க ப்ரோக்ராம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஆமா சார். ஓகே, மொத்தம் இது வரைக்கும் எவ்வளவு வெயிட் குறைச்சிருக்கீங்க? அக்டோபர்ல இருந்து இந்த மந்த் வரையுமே 32 கேஜ் குறைச்சிருக்கேன் சார் நான். இப்ப எவ்வளவு வெயிட் இருக்கீங்கம்மா? 68 கேஜ் இருக்கேன் சார் நான். ஓ ஓ ஓ, இன்னும் குறைக்கணுமா நீங்க? நான் ஒரு 8 கேஜ் குறைக்கணும் சார் நான், அவ்வளவுதான் சார். வேகமா குறைங்க. சரி, ஓகே. அவ்வளவு 100 கிலோ இருக்கும்போது இருந்து இப்போ ஒரு 68 கிலோல இருக்கும்போது என்ன வித்தியாசம் தெரியுது? எனக்கு உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனை, என்னுடைய தைராய்டு, ஹெரனியா ப்ராப்ளம், ஃபைல்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க தீர்ந்திருக்கு சார். டாக்டரை விசிட் பண்ணதே இல்லை நான் சரி, இவ்வளவு நாளா. ஓகே. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்போ ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கேன் சார் நான். இது எப்பா நீங்க? ப்ளூ பிரிண்ட்டுக்கு அப்புறம் நான் ஒரு செமினார் ஒன்று அட்டன் பண்ணேன் சார். அந்த செமினார்ல பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க. அப்போ வீட்ல வந்து நான் ம், எந்த ஒரு சோஷியல் இல்லாம எங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ₹1 கொடுக்க மாட்டாரு. எதுக்கு நான் தான் வாங்கி போடுறேன்னுட்டு கேவலமா பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. நம்மளால அப்போ சம்பாதிக்கணும். ம். எனக்கு ஹலோ ஹலோ, நாங்க பேசுறது கேக்குதா? எஸ் கேக்குது சார். சார். அவங்க போயிட்டாங்களா? சார் இருக்கேன் சார். சொல்லுங்கம்மா. நீங்க சிக்னல் இருக்கிற இடத்துல நின்னு பேசுங்கம்மா நீங்க. ஓகே, சரி. இப்ப நீங்க உங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன சொல்ல முடியும் வேற? வேற என்னன்னா, நான் வீட்ல வந்து மாவு அரைச்சிட்டு சரி நான் மாவு அரைப்போம் ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்த இல்லம்மா, கான்செப்ட்ல இருக்கும்போது இல்லம்மா. ஓகே. ஏதோ வேலை அந்த மாதிரி செய்யணும்னு இருந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு அந்த மாதிரி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நீங்க இந்த செமினார்ல வந்து சம்பாதிக்கக்கூடிய வழியை காமிச்சீங்க. சரி நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வழி இருக்கு, இதுல ஹெல்த் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு, நம்ம இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம ஹெல்த்தும் நமக்கு சம்பாதிக்கிறதுக்கான வழியும் நம்ம பார்ப்போம். இதுலயே எப்படி பின்னாடி தொடர்ந்து போவோம், என்னதான் பண்ணலான்ட்டு இப்படியே ஒரு 1 மந்த் நான் வந்து ஜூன் மந்த் ஸ்டார்ட் பண்ண செஞ்சு ஆகுனேன். வெல்னஸ் ஆனதுமே அந்த ஜூன் மந்த் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு கிஃப்ட் இது 19,000. நான் வாழ்க்கையில உண்மையிலே ஒரு ம், 1000 கையில சேர்க்கணும்னா கூட என்னால முடியாது. ம், ஒரே ம், மாசத்துல எனக்கு 19 ம். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா எஸ் சார். கிளாரா? கிளாரா தான் மியூட் ஆயிருக்கேங்க சார். ஓகே, கிளாரா, நீங்க வந்துட்டு என்ன அப்படி? ஓகேங்க. நீங்க அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா வேற யாராவது ஒருத்தர் வாங்க பார்க்கலாம் டக்குன்ட்டு. அடுத்து யாராவது ஒருத்தர் உங்களோட ப்ராப்ளத்தை வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓவர் கம் பண்ணது சொல்லுங்க. சொல்லுங்க சார் வணக்கம் சார். நான் முருகன் பேசுறேன் சார். சொல்லுங்க சென்னையில முருகன். இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆரம்பிச்சேன் சார். ஆனா பிஃபோர் பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறேன். எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் சின்ன வயசுல ஒரு 2வது படிக்கும் போது எங்க அப்பா வந்துட்டு இறந்துட்டாரு. எங்க அப்பா வந்து நல்லா ஐசிஎஃப்ல வேலை செஞ்சிருந்தாரு, நல்லா சம்பாதிச்சிருந்தாரு. ஆனா எங்க அம்மா வந்து சுத்தமா படிக்காதவங்க. அதோட விளைவு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எந்த வித முன் அனுபவமும் கிடையாது, வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. ம், எங்க அப்பா ஐசிஎஃப்ல வேலை ம், செஞ்சுன்னு இருந்து திடீர்னு வயிற்று வலின்னு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனாரு. ஒரு வாரத்துல ம், அப்பா இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் ம், எங்களுக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. ஏன்னா நாங்களும் சின்ன பசங்க, எங்க அக்கா மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு, எப்படின்னா ஒரு 18 வயசு அந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன ம், பண்றது இல்ல, வேலை வந்துட்டு உடனே கொடுக்கல எங்க அம்மாக்கு. எங்க அம்மாக்கும் நாலேஜ் கிடையாது. அப்போ நாங்க சாப்பிட்றதுக்கே ரொம்ப ம், கஷ்டம். ஒருவேளை சாப்பாடு சாப்பிடணும்னா ம், அதுவும் நைட்டோடு தான் சாப்பிடுவோம். அப்பயும் வந்துட்டு இந்த ம், தண்ணி சாப்பாடு தான் சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு ம், கஷ்டமான சூழ்நிலை. வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் நானும் படிக்கிறேன், என் தம்பி படிக்கிறான். அப்போ அதுக்கு வருமானம் இல்லை. எங்க அம்மா என்ன ம், பண்ணாங்கன்னா, வேற வழி இல்லாம இந்த ரோடா போயிட்டு பூ விற்கிறது, காய்கறி விற்கிறது, ம், இந்த மாதிரி போயின்னு ஏதோ ஒண்ணு குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்ற ம், சூழ்நிலையில எங்களை காப்பாத்துனாங்க. அப்ப ம், காப்பாத்தும் போது நான் அந்த சின்ன வயசுல நான் பார்ப்பேன், எங்க அம்மா வந்துட்டு ஒரு 2 ரூபாய் இருந்தா கூட
எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு அவங்க பட்னியா போவாங்க. எனக்கு அந்த சின்ன வயசுல எனக்கு அது தெரியல. ஆனா வளர வளர என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப அம்மா வந்துட்டு அந்த வயசுல நமக்கு கொடுத்துட்டு அம்மா பட்னியா இருக்காங்க அப்படின்ற மைண்ட்ல வந்து எனக்கு ஸ்ட்ராங்கா இறங்கிடுச்சு. அப்ப நான் ஒரு 10th வரைக்கும் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு படிக்கணும்னு தோணல. எப்படியாவது நான் போய் வேலைக்கு போயிட்டு என் ஃபேமிலியை வந்துட்டு கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துன்னு வரணும் அப்படின்னு நான் வந்துட்டேன். ஆனா எங்க அப்பாவோட வேலை வந்துட்டு அப்பவும் எங்க அம்மா கொடுக்கல. ஏன்னா சீனியாரிட்டி பிரகாரம் தான் தருவோன்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் வேலை கொடுத்தாங்க. நான் 10th முடிச்ச உடனே 2 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன் சார். அங்க எனக்கு பயங்கர கொடுமை பண்ணுவாங்க. கொடுக்கறது 2 ரூபாய். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அடிமை மாதிரி என்ன ஃபீல் பண்ணுவாங்க. சின்ன பையன்றதுனால தலையில குத்துவாங்க, அடிப்பாங்க. சாதாரண ஒரு வேலைக்கு செய்யலனா கூட திட்டுவாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் குடும்ப சூழ்நிலையில அந்த 2 ரூபாய் வந்துட்டு எதுக்காவது யூஸ் ஆகாதா அப்படின்றதுக்காக நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். நான் போயினே இருந்தேன். ஒரு பீரியடுக்கு அப்புறம் அந்த வேலையும் எனக்கு பிடிக்காம நான் வேற ஒரு வேலைக்காக போனேன். அங்க போய் தான் நான் வந்துட்டு வெளி உலகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அங்க வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, அந்த கம்பெனி அது ஒரு கொஞ்சம் பெரிய கம்பெனி. அந்த கம்பெனில போய் வேலை செய்யும் போது ஒரு சாதாரண வேலையா போயிட்டு அங்க வந்துட்டு ஒரு ஆப்ரேட்டர் லெவலுக்கு போனேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த கம்பெனி மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, திடீர்னு வேலை டிராப் ஆயிடுச்சு. அப்போ திரும்பவும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வேலை தேடிக்கினே இருந்தேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே வெறி, எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், அதான் என் மைண்ட்ல இருக்கும். அப்ப என்ன பண்ணேன்னா வேலை தேடினே இருக்கும்போது சிலிண்டர் டெலிவரி பாய் வேலைக்கு போனேன். அங்கேயும் அப்படிதான். நான் போய் சேரும் போது ஒண்ணுமே தெரியாம போய் சேர்ந்தேன். ஆனா கொஞ்ச நாள்ல அந்த கம்பெனில வந்துட்டு ஒரு சிலிண்டர் டெலிவரி பாயா இருந்தாலும் அந்த ஓனருக்கு வந்துட்டு எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். ஆனா அவங்களும் அப்படிதான் வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க சொல்லுவீங்க சார், நம்ம கூட இருக்கிறவங்க தான் துரோகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அங்க கூட இருக்கவங்க எல்லாம் எனக்கு நிறைய துரோகம் பண்ணி எப்படியாவது ஏன்னா இவனுக்கு எல்லாமே செய்யறாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஒரு வழி பண்ணி அங்க இருந்து வெளியே அனுப்பிச்சாங்க. ஆனா வெளியே அனுப்பும் போது நான் என்ன டிசிஷன் எடுத்தேன் அப்படின்னா, எப்படியாவது நம்ம இனிமே வந்துட்டு யாருக்கிட்டையும் போய் கை கட்டி பதில் சொல்லி வேலை செய்யக்கூடாது, ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற டிசிஷன் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சேன் சார். ரைஸ் பிசினஸ் பண்ணேன், அப்புறம் வீடு கட்டி சேல் பண்ணுவேன், லேண்ட் பிசினஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணேன். ஆனா எதுலையுமே எனக்கு திருப்தி கிடைக்கல. அது ஏன்னு எனக்கு தெரியல சார், அதை கண்டுபிடிக்க முடியல. ஒரு சந்தோஷம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆனா நிறைய பணம் சம்பாதிச்சேன், அளவுக்கு அதிகமா பணம். ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கூட சம்பாதிப்பேன். ஆனா வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கூட எடுத்துன்னு போக மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல கஷ்டப்பட்டதுனால திடீர்னு பணம் காத்தவனே எனக்கு என்ன பண்ணுதுன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸு, தேவையில்லாத சாவகாசம், ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிட்டேன், ஸ்மோக்கிங்கு, பாக்கு போடுறது, இந்த மாதிரி எல்லா பழக்கமும் யூஸ் பண்ணிக்கிறேன். கஞ்சா மட்டும்தான் யூஸ் பண்ணல சார், அது எனக்கு கிடைக்கல, கட்சின்னா அதையும் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப அந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணேன். ஆனா என் கூட வந்துட்டு எப்பவுமே ஒரு 15 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். அந்த மாதிரி சுத்தினே இருப்பேன். சுத்தினே இருக்கும்போது அவங்க எல்லாருமே என்ன பேசுவோம் அப்படின்னா, தண்ணி வச்சோம்னா நாங்க என்ன பேசுவோம்னா, சாகுற வரைக்கும் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படிதான் பேசுவோம். ஆனா ஒரு பீரியடுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உங்களுடைய ப்ரோக்ராம் பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒரு 3 மணி நேரம் ப்ரோக்ராம் பார்த்தேன். அந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு ஆனா எனக்கு வந்துட்டு அன்னைக்கு பார்க்கும் போது எனக்கு ப்ரோக்ராம் வந்து புரியல. ஏன் புரியல அப்படின்னா, எனக்கு நாலேஜ் இல்லை. நான் பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டும் எனக்கு புரிஞ்சுது. என்னன்னா, எக்ஸஸ் வெயிட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஸ்லிம்மா இருந்தாங்க, ரெண்டாவது ஹாப்பியா இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா எனக்கு அந்த ப்ரோக்ராம்ல வேற எதுவுமே புரியல. ஏன் அது பிடிச்சிருந்தது அப்படின்னா, நான் அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது அன்ஹெல்தி சிச்சுவேஷன், சிவியரா எனக்கு தலைவலி இருக்கும். எப்பவுமே தலைவலியோட தான் இருப்பேன். 5 வருஷமா எனக்கு பயங்கரமா தலைவலி இருக்கும். காலைல எழுந்ததுல இருந்து நைட் வரைக்கும் தலைவலி. ஏன்னா நைட்ல ஆல்கஹால் சாப்பிடுவேன். நான் சாப்பிடுறது வீட்டுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன். சாப்பிட்டுட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வீட்டுல போய் தூங்கிடுவேன். அதோட விளைவு சாப்பிட்டது டைஜஷனே ஆகாது. மார்னிங் எழுந்தோடனே வாமிட் பண்ணிடுவேன். வீட்டுல கேட்பாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அதனால வாமிட் எடுத்துட்டேன் அப்படின்னு. ஆனா எனக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கும் தெரியாது ஆல்கஹால் சாப்பிட்டோம்னா தான் அது ஆக மாட்டேங்குது அப்படின்னு. என்னாச்சு சொல்லுங்க. அந்த மாதிரி இருந்து நான் வந்துட்டு அன்ஹெல்தி ஆனவனே அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு வெளியே வந்தவனே எனக்கு வந்துட்டு இந்த டிசிஷன் யோசிச்சுனே வந்தேன் வீட்டுக்கு வர வரைக்கும். இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுனே வந்து மறுநாள் வந்துட்டு என்னோட கோச்சரை போய் மீட் பண்ணேன்.
இது வந்துட்டு எக்ஸாக்டா எனக்கு புரியல மேடம். நீங்க என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு பண்றதுக்கு எனக்கு ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு 5 வருஷமா இந்த தலைவலி 5 நாள்ல எனக்கு சரியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம 20 வருஷமா சாப்பிட்டு இருந்த ஆல்கஹால 1 மந்த்ல ஸ்டாப் பண்ணிட்டேன். 3 மாசத்துல என்னோட எக்ஸஸ் வெயிட் 20 கிலோவை கம்மி பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால என் ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால இமிடியேட்டா என் ஒய்ஃபுக்கு எடுத்து அப்ளை பண்ணேன். எங்க ஒய்ஃபுக்கு பிசிஓடி ப்ராப்ளம், குதிக்கால் வலி, நீ பெயின், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். அவங்களும் இம்ப்ரூவ் பண்ணி 18 கிலோ வெயிட் இல்ல குறைச்சாங்க. உங்களோட லர்னிங் வந்துட்டு உங்களோட லர்னிங் என்ன எக்ஸாக்டா என்ன லர்னிங் ஆனது? உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்க சொன்னீங்க, என்ன ஓகே லர்னிங் ஆனது, என்ன உங்களுக்கு கிடைச்சது? லர்னிங் வந்துட்டு இதுதான் சார். எங்க அம்மாவோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன பயங்கர இன்ஸ்பயர் பண்ணிச்சு. என் ரிசல்ட்ஸ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. எங்க அம்மாவுக்கு வந்து 65 வயசு. எங்க அம்மாவுக்கு எல்லா வியாதியும் இருந்தது. சுகர், தைராய்டு, பிபி, கொலஸ்ட்ரால், எல்லா வியாதியும் கிடையாது. நான் சின்ன வயசுலயே டாக்டர் கிட்ட கேட்பேன், இதெல்லாம் எப்ப சரியாகும் அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லவே மாட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கும் எல்லாமே நார்மல் ஆகி டாக்டரே எதுவுமே சரியில்லைன்ட்டாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இப்ப உங்களுக்கு என்ன எங்க அம்மா அச்சீவ்மெண்ட் தம்பி உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் என்ன சொல்லலாம் சொல்லுங்க. அச்சீவ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஒரு அன்ஹெல்தி சிச்சுவேஷன்ல இருந்து இந்த ப்ரோக்ராம் பார்த்த உடனே எனக்கு என்ன எங்க கோச்சர் சொன்னதை எடுத்து அப்ளை பண்ண உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப நான் இதுக்குள்ள வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சேன். கூப்பிடும் போது என் கூடயே சுத்தி இருந்தவங்க நான் இதுல கூப்பிட்ட உடனே ஒருத்தர் கூட வரவே இல்லை சார். அப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே பணத்துக்காக என் கூட சுத்தி இருக்காங்க. அப்பதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, ஹியூமன் எப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ரெண்டாவது வந்துட்டு நிறைய எனக்கு இறக்க குணம் அதிகம். ஏன்னா சின்ன வயசுல கஷ்டப்பட்டதுனால யார் எது கேட்டாலும் உடனே கொடுத்துருவேன். இப்ப நிறைய பேர் வந்துட்டு கடன் கேட்பாங்க. அப்ப நான் என்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனால கடன் கொடுத்துருவேன். ஆனா திருப்பி வாங்க மாட்டேன். அப்ப எங்க வீட்டுல திட்டுவாங்க, ஏன் இது மாதிரி இருக்கிற அப்படின்னு இல்ல இல்ல சொல்லுவாங்க. தம்பி, நீங்க உங்களுக்கு நீங்க எல்லாமே சொன்னீங்கன்னா இன்னும் 2 நாள் ஆகும் உங்களுக்கு முடியறதுக்கு. இன்னும் ஓகே 2 சார். நிமிஷத்துல முடிக்கணும். ஓகே. இல்ல எல்லாமே சொல்ல போறீங்களா? இல்ல என்ன உங்க இல்ல சார். அச்சீவ்மெண்ட் சொல்லுங்க தம்பி. அச்சீவ்மெண்ட் வந்து ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன் சார். அதுல வந்துட்டு இந்த எக்ஸாக்டா மணி மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்தீங்க சார். அதுதான் என் லைஃபை வந்துட்டு டோட்டலா சேஞ்ச் பண்ணி சார். மணி மேனேஜ்மெண்ட் தெரியாதோட விளைவு நான் நிறைய சம்பாதிச்சு நிறைய இழந்துட்டேன். அப்ப இந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் பணத்தை எப்படி கையாளணும் அப்படின்றத நான் கத்துக்கினேன். அது மூலியமா இந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 lakhs வந்துட்டு மை மணி சேவ் பண்ணியிருக்கேன் சார். இது வந்துட்டு எக்ஸாக்டா அந்த ப்ளூ பிரிண்ட்ல தான் நான் வந்துட்டு ஏர்ன் பண்ணேன். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இந்த கோச்சிங்ல வந்து பண்ணதுல நான் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 4000 rupees கிடைச்சது. அதுவும் எனக்கு வந்துட்டு என்ன கிடைச்சதுன்னா இந்த சிலிண்டர் டெலிவரில எல்லாம் வந்து 2 ரூபாய் கொடுத்தாலே கஸ்டமர் வந்து திட்டுவாங்க, கேவலமா சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்துட்டு பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணதுல எனக்கு வந்துட்டு மணி கிடைச்சோடனே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. இதை நல்லா இன்னும் பண்ணணும்னு பண்ணதுல லாஸ்ட் 1 single monthல 3.5 lakhs வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த உங்களுடைய கோச்சிங் அண்ட் ட்ரைனிங் தான் சார். இது என்னோட அச்சீவ்மெண்ட். ஓகே, நீங்க இல்ல என்ன மாதிரி ஒரு நம்மளோட பேக்ரவுண்ட் எதுவா இருந்தாலும், என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும், இப்ப இந்த முருகன் பேசுனது, அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்ரீதர் பேசுனது, கிளாரா பேசுனது, இல்ல நீங்க பேச சொன்னாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க யார் வந்துட்டு உங்களுக்கு இந்த இங்க வந்துட்டு உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றதுங்க, ஒரு டீப் லர்னிங் இது வந்துட்டு இது லர்னிங் தான். இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பீப்புளோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ப்ளூ பிரிண்ட்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது என்னோட சிக்னேச்சர் ப்ரோக்ராம். அது சரியா வர புதன்கிழமை அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. நான் உங்க வாழ்க்கையில வந்துட்டு உங்களுக்கு நீங்க இப்ப இருக்கிற கண்டிஷன்ல இருந்து நீங்க இம்ப்ரூவ் ஆகணும் எல்லா வழியிலையும், பர்டிகுலரா பணம் சம்பாதிக்கிறதுல வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸும் நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க அட்டன் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில வந்துட்டு அது ஒரு நல்ல பிகினிங்கா இருக்கும் அப்படிங்கறத நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்புறேன் நான். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு நான் கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க, இல்ல என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கோச், உங்களுக்கு எல்லாருக்குமே நான் கோச். அவங்களுக்கு பர்சனலாவும் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா பார்க்கணும். உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்களும் பார்த்துக்குவாங்க, நானும் பார்த்துக்குவேன். அந்த பீப்புள் வந்துட்டு என்னோட ravi.sundaram அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.
இப்ப நீங்க இந்த ப்ரோக்ராம் நீங்க பார்த்திருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, அடடா பழசெல்லாம் நாங்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா, நீங்க ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். என்னோட சேனல்ல வந்துட்டு ரவிசுந்தரம் யூடியூப் சேனல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த வீடியோஸ் வந்து நாங்க அப்லோட் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணியிருக்கிறோம். அதுலயும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கேட்கலாம். நீங்க இந்த லேர்னிங் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட கணிப்பு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க ஒன்னு லைவா ஒரு ஒரு ப்ரோக்ராம் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க டிராவல் பண்ணும்போது ஃப்ரீயா இருக்கிற டைம் நைட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ரெக்கார்டட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன்னொன்னும் கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 ஹவர்ஸ் எஜுகேஷனல் லேர்னிங் ப்ரோக்ராம்குள்ள நீங்க போகும்போது உங்களோட லைஃப்ல வந்துட்டு நான் நிச்சயமா சொல்லுவேன், நானு கெடுதல் வந்துட்டு எதுவுமே நடக்காது. ஆனா உங்களோட லைஃபுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உண்டான அந்த லர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா அக்ரெசிவா ஸ்டார்ட் ஆகும். ஒரு 2 ஹவர்ஸ் நீங்க டெய்லி இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு 3 வீக்ஸ் கன்சிஸ்டன்டா நீங்க பண்ணுங்க. பண்ணி பார்க்கும்போது நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்களோ அதுல இருந்து ஒரு ஸ்டெப் எல்லா லெவல்லயுமே நீங்க மேல வரதுக்கு உண்டான அந்த கான்பிடன்ஸ் அந்த பிலீஃப் வந்துட்டு கிடைக்கும். உங்களையே நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. இது எல்லாமே நான் வந்துட்டு என்ன அப்படின்னா பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா என்னோட மிஷன் வந்துட்டு 2030க்குள்ள இப்ப நீங்க இவங்க 2 பேரையும் நீங்க பாத்தீங்கல்ல, இந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா பீப்புள் வந்து ஒரு 1 crore ஃபேமிலி வந்துட்டு ஸ்டெமினா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஐடியல் வெயிட்ல அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கும் அவங்க ஒரு வெல்னஸ் கோச்சா அவங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா உயர்த்தணும். நீங்க யார் எங்க இருந்து வந்திருக்கிறீங்க, உங்களோட பேக்ரவுண்ட் பத்தி எதை பத்தியுமே வந்துட்டு என்ன அப்படின்னா யாருக்குமே கவலை இல்லை. ஆனா அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிற பீப்புளுக்கு வந்துட்டு இந்த ரூம்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க ரியலா சீரியஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஜெர்னில வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஆல் த பெஸ்ட்டுங்க.